நம்மை மிதித்தார்கள். கலீஃபா என்று தெரிந்த பின்பும் நம்மை மிதித்தார்கள். கலீஃபா என்று தெரிந்த பின்பும் நம்மை தள்ளினார்கள். தள்ளுமுள்ளெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்ப தானாவே மக்கள் ஒதுங்குகின்றார்களே. ஏன் ஒதுங்குகின்றார்கள்? மக்கள் கூட்டம் விலகிய திசையை நோக்கி கலீஃபா பார்க்கின்றார். அங்கிருந்து சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்கன்னு யாரும் அறிவிப்பு செஞ்சாங்களா? அவங்க வாராங்க விலகிக்கிறங்கன்னு யாராவது அறிவிப்பு செய்யப்பட்டதா? ஏதாவது ஓசை எழுப்பப்பட்டதா? யாரும் யாரையாவதும் பார்த்து கையை காட்டி விலகிக் கொள்ளுங்கள் என்று செய்கை செய்யப்பட்டதா? ஒன்றும் இல்லை. தானாகவே மக்கள் விலகுகின்றார்கள். தானாகவே மக்கள் முன்வந்து கண்ணியம் செய்கின்றார்கள். இதுதான் இறை நேசர்களுக்கான இலக்கு. இதுதான் இறை நேசர்களுக்கான அடையாளம் என்பதாக நமக்கு வரலாற்று கிதாபுகளை நமக்கு எழுதி சொல்வார்கள். அமலும் ஐஸும் பிலா ரியாசா. பதவி இல்லாமலே கண்ணியம் சேருமே. பதவி இல்லாமலே ஒருவருக்கு கண்ணியம் கிடைக்குமே. இது இறை நேசர் என்பதற்கான அடையாளமாகும். இந்த அடையாளம் ஏன், எதனால் இத்தகைய அங்கீகாரம்? அவர்களிடத்தில் அமல் இருந்தது. எத்தகைய அமல்? அமலும் பிலா இலாக்கத்தின், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உண்டான அமல் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த விதமான எண்ணம், அப்படிப்பட்ட நிலை நம்மிடத்தில் இல்லை. நம்ம நன்மையை எதிர்பார்த்து நிக்கிறோம். 4 ரக்காத்து தொழுதா இத்தனை நன்மை கிடைக்குமா, 10 ரக்காத்து தொழுதா இத்தனை நன்மை கிடைக்குமா, லுஹா தொழுதா இன்ன பலன் உண்டாகுமா, இஷ்ராக்கு தொழுதா இந்த பலன் உண்டாகுமா, தஹஜ்ஜுத் தொழுதா இது கிடைக்குமா என்று நாம் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். ஏன் இந்த கணக்கு வந்தது? வாழ்க்கை தூய்மை இல்லை. உணவில் ஹலால் பேணப்படவில்லை, ஹராம் பேணப்படவில்லை. வாழ்வில் தூய்மை இல்லை. தொழுகையில் கவனம் இல்லை. தொழுகையில் ஈர்ப்பு இல்லை. இறைவனுடைய நேசர்களினுடைய நிலையை பார்க்கின்றோம். அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில், ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி, அவர்களிடத்தில் பூரணமான ஈமான் இருந்தது. பூரணமான பக்தியும் தக்வாவும் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த இரண்டும் பூரணமாக இருந்ததினால் என்னவானது? அவர்களுடைய அமலில் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஈடுபாடும் முழுமையான ஒரு கவனம் செலுத்துதல் என்பதும் அவர்களுடைய அமலினுடைய அம்சமாக இருந்தது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நாள் பொழுது ஒரு பெண்மணி வந்து மசாலா கேட்கிறாங்க. இமாம் அவர்களே, எனக்கு ஒரு சட்டம் தெரிந்தாக வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்ன சட்டமா வேணும்? இல்ல, நான் வந்து துணி நெய்யக்கூடிய நெசவு தொழில் செய்கிறேன். பகலின் வெளிச்சத்தில் போதுமான அளவிற்கு நெசவு செய்து கொள்வேன். இரவு நேரத்தில் விளக்கெரித்து நெசவு செய்வதற்கு என்னிடத்தில் சக்தி இல்லை. வருமானம், போதிய வருமானம் இல்லை. பகலில் சூரிய வெளிச்சத்தில் நான் நெசவு செய்து கொள்வேன். அக்கம்பக்கத்தில் அரசாங்க வைபவங்கள் ஏதேனும் நடந்தால் மன்னரினுடைய தர்பாரில் இருந்தும் பெரிய பெரிய விளக்குகளை கொண்டும் தெருக்கள் அலங்கரிக்கப்படும். ஊர்வலம், மன்னரினுடைய ஊர்வலம் செல்லும். அப்படி செல்லும் பொழுது பெரிய பெரிய விளக்கொளிகள் பயன்படுத்தப்படும். அந்த விளக்கு வெளிச்சத்தையும் வீணாக்க விடாமல் அந்த வெளிச்சத்தில் முடிந்த அளவுக்கு நான் துணியை நெசவு செய்து கொள்கின்றேன். இப்படி நான் இரவினுடைய அரசாங்க வெளிச்சத்தின் மூலமாக, அரசாங்க விளக்கின் ஒளியின் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக நான் நெசவு செய்கின்றேனே. இந்த நெசவின் மூலமாக உண்டான வருமானம் எனக்கு ஹலாலா ஹராமா, நான் பயன்படுத்துவது கூடுமா கூடாதா என்று கேட்டார்கள் ஒரு பெண். ஹலால் ஹராலை எவ்வளவு பேணுகிறார்கள் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவங்க கேட்கிறாங்க, ஒரு பெண் கேட்கிறார்கள், சூரிய ஒளியில் நெசவு செய்கின்றேன், அது இறைவன் அடியார்களுக்கென்று படைக்கப்பட்ட வெளிச்சம். மன்னரினுடைய ஊர்வலம் செல்வதற்கென்று அரசாங்கத்தின் மூலம் விளக்கொளி ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த ஒளி அரசாங்க பணத்தில் உள்ளான ஒளி. அந்த ஒளியை பயன்படுத்தி நான் நெசவு செய்தால் அந்த வெளிச்சத்தில் செய்த நெசவின் மூலமாக உண்டான வருமானம் எனக்கு ஹலாலா ஹராமா என்று கேட்டார்கள்.
அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, முதல்ல நீ சட்டம் கேட்டதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யார் அதை சொல்லு அப்படின்னா. இந்த காலத்துல இவ்வளவு பேணுதலான ஒரு கேள்வியை நீ கேட்கின்றாயே, ஒரு மசாலாவை கேட்கிறாயே, நீ யாருமா, முதல்ல நீ அதை சொல்லுமா அப்படின்னா. அந்த பெண்ணு சொன்னால், அன உக்து பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா. பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய இறைநேசர். சொன்னாங்க, நான் பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். எழுந்து நின்று சொன்னாங்க, நினைச்சேன் அந்த குடும்பத்தில் உள்ளவள் தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும், அத்தகைய இறைநேச குடும்பத்தில் உள்ளவள் தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும் என்று நான் நினைத்தேன். நீ சரியாக பதில் சொன்னாய். பிஷ்ருல் ஹாஃபியினுடைய சகோதரியே, இது பிற மக்களுக்கு இது கூடும், உன்னை போன்ற வலிமார்களின் குடும்பத்தில் பிறந்த உனக்கு இது கூடாது என்றார்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், இறைநேசர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பேணிக்கையை ஏற்படுத்தி கொண்டவர்கள், பேணுதலை ஏற்படுத்தி கொண்டவர்கள். ஹராமுக்கான ஒரு சிறு சந்தேகம் வந்தாலும் கூட, ஹராம் அல்ல மக்ரூ என்பதான ஒரு சிறு சந்தேகம் வந்தாலும் கூட அதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இறைநேச பெருமக்கள். அத்தகைய விதத்தில் வாழ்க்கையில் ஒரு பேணிக்கை என்பது இருந்ததினால், வாழ்க்கையில் ஒரு பேணுதல் என்பது இருந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை இறைவனிடத்தில் அங்கீகாரமானது. காரணம், எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோம்? வணக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ் நியாய பிரகாரம் நம்மள சொல்லிறாருந்தா 24 மணி நேரம் என்ன வணங்கிட்டு உட்காருன்னு சொல்லி இருந்திருக்கோம். 24 மணி நேரம் நம்மளை வணங்க சொல்லல, குறிப்பிட்ட நேரம் தான் வணங்க சொன்னான். மீதி நேரம் முழுவதையும் நம்முடைய சொந்த செலவுக்காக ஆக்கி வைத்து விட்டான். ஆனால் இறைநேசர்கள் அப்படி அல்ல. முழுக்க முழுக்க எந்த நோக்கத்திற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அதில் 100% தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வணக்கத்திலேயே தன்னை மூழ்கி கொண்டார்கள். காரணம், ஹலால் ஹராமை அவர்கள் பேணி நடந்ததினால் அவர்களுடைய அமலில் ஒரு ஜீவன் இருந்தது, அவர்களுடைய அமலில் ஒரு உயிரோட்டம் இருந்தது. அந்த உயிரோட்டம் ஏற்பட்டதினால் இறைவனிடத்தில் அவர்களுக்கு கிடைத்த நற்பெயர் என்ன தெரியுமா? இறைவனுடைய ரிதுவானுக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆனார்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறைநேசர்களை நமக்கு எப்படி காட்டித் தருகின்றான்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். முஹம்மது இப்னு ஹசன் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா மாநபியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மாநபியின் குடும்பத்தில் வந்துதித்தவர்கள் முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் ஒரு நாள் பொழுது தன் இல்லத்திலிருந்தும் கடை தெரு வழியாக வெளியில் வருகின்றார்கள். கடை தெருவில் ஒருவர் ஒரு அடிமை பெண்ணை விற்று கொண்டிருக்கிறார். ஒரு அடிமை பெண்ணை விற்று கொண்டிருக்கிறார். அடிமை பெண்ணை பார்த்தால் மிக அழகிய தோற்றம், மிக அழகிய தோற்றம், நிறத்திற்கு குறைவில்லை, அழகுக்கு குறைவில்லை. நல்ல அழகிய தோற்றத்தில் உண்டான ஒரு பெண்ணை, ஒரு அடிமை பெண்ணை குறைந்த விலையில் விற்று கொண்டிருக்கிறார். முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல போறாங்க, அந்த வியாபாரி இடத்துல போறாங்க. இந்த அடிமையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றான். இப்ப வியாபாரி சொல்லுகின்றார், நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா சரி, ஆனா இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். சரிப்பா, குறைய என்னன்னு சொல்லுப்பா. குறைக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன், அதை முதல்ல சம்மதிச்சுக்கிறீங்க, வாங்குறதுக்கு நீங்க சம்மதிங்க, அதுக்கு பிறகு குறை என்னன்றதை நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நான் அடிமையை நான் வாங்கிக்கிறேன், என்ன குறை இருந்தாலும் பரவாயில்லை, நான் வாங்கிக் கொள்கிறேன். அதுல இவ்வளவு வேலை குறைச்சு சொல்றதுக்கு என்ன குறை, அது குறைய சொல். அப்பதான் அந்த வியாபாரி சொன்னார், இது ஒரு பைத்தியக்காரி, இது ஒரு பைத்தியக்காரி, அதனால நான் இவ்வளவு விற்கிறேன். முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அடிமை பெண்ணை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தவொன்னு அந்த அடிமை பெண் கேட்கின்றாள், அந்த அடிமை பெண் கேட்கின்றாள், உங்களுக்கு எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பக்தாத் அப்படின்றாங்க. யாரு? முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி சொல்றாங்க, எனக்கு பக்தாதுமா. எனக்கு பக்தாதா? பக்தாத் அப்படின்றது இறைநேசர்களினுடைய ஊர் அல்லவா? அந்த ஊரில் எவ்வளவு இறைநேசர்கள் இருக்கிறார்கள். முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அந்த ஊர்ல உள்ள இறைநேசர்கள் உனக்கு யாரை தெரியும் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவ சொல்றா, அந்த பெண் சொல்கின்றாள், மாலிக் இப்னு தீனார் இருக்கிறார்கள், பிஷ்ருல் ஹாஃபி இருக்கிறார்கள்,
மாரூஃப் ஹர்கி இருக்கிறார்கள், முஹம்மது இப்னு ஹுசைன் பக்தாதி இருக்கிறார்கள். பக்தாத் என்பது இறைநேசர்களின் இடம், இறைநேசர்கள் வாழும் இடம். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, பிஷ்ருல் ஹாஃபி இருக்கிறாங்க, பெரும் மாரூஃபுல் கர்கி இருக்கிறார்கள், முஹம்மது இப்னு ஹுசைன் அல் பக்தாதி இருக்கிறாங்க. என்ற முஹம்மது இப்னு ஹுசைன் அல் பக்தாதி அந்த நேரத்தில் எப்படி ஒரு பிரபலியம் என்று சொன்னால், அழகாக கிராத் ஓதுவார்கள். அவர்கள் ஓதினார்கள் என்றால் கல் நெஞ்சம் படைத்தவனும் கூட கண்ணீர் விட்டு அழுது விடுவான். அந்த அளவிற்கு அழகான விதத்தில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பெண் சொன்ன உடனே கேக்குறாங்க, உனக்கு முஹம்மது இப்னு ஹசன் பக்தாதியை தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு ஏன் தெரியும், எனக்கு நல்ல தெரியும், பெயர் அளவில் தெரியும், அவர்களை நான் பார்த்ததில்லை என்கிறாள். முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி சொல்றாங்க, அந்த முஹம்மது இப்னு ஹசன் பக்தாதி நான் தாமா அப்படின்னு சொன்ன உடனே கண்களெல்லாம் குளமாகி அவள் மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டு, எனக்கு குர்ஆனால ஓதி காட்டுங்களேன், நீங்க அழகாக ஓதுவீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஓதி காட்டுங்களேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது இப்னு ஹுசைன் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் முறையிடுகின்றார். முஹம்மது இப்னு ஹசன் அல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவளுடைய வேண்டுதலுக்கு இணங்க குர்ஆனை ஓதுகின்றார்கள். குர்ஆனை ஓதுகின்றார்கள். வசனங்களை கேட்டு அப்படியே அவள் மெய் மறந்தவளாக ஆனதோடு மாத்திரமல்லாமல் மயக்கமுற்று கீழே சரிந்து விட்டார். ஓதுன வசனம் வேறு ஒண்ணும் இல்லை. உஜூஹு யௌமைதி முஸ்ஃபிரா லாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா வஉஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. அன்றைய நாள் சில முகங்கள் சிரித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கும். அதே அன்றைய நாள் சில முகங்கள் புழுதி படிந்து போய் கவலையில் ஆழ்ந்து போய் இருக்கும் என்ற மறுமையை குறித்து விளக்கக்கூடிய வசனத்தை ஓதுகின்றார்கள். மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டால் தண்ணீர் தெளித்து பார்க்கின்றார்கள். அவளுடைய உடலில் உயிர் இருந்திருக்கவில்லை, உயிர் பிரிந்திருந்தது. முஹம்மது இப்னு ஹசன் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், அவள் மரணித்து போய்விட்டாள். இப்ப மரணித்து போன இவளுக்காக கஃன் வாங்கி வர வேண்டும் என்று வீட்டை விட்டும் வெளியில் வருகின்றார்கள். கஃனை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். ஏற்கனவே அவர் கஃனால் போர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் கஃனால் போர்த்தப்பட்டுள்ளால் கஃனினுடைய ஒரு புறத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதப்பட்டுள்ளது. அதே கஃனினுடைய மறுபுறத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமா எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்கீகாரம். அதற்கு கீழ் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். குர்ஆனை ஓதுவதும் ஒரு இபாதத், குர்ஆனை கேட்பதும் ஒரு இபாதத், தொழுகுவதும் ஒரு இபாதத். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையும் ஒரு வணக்கத்திற்குரியதுதான். அந்த வணக்கங்களில் ஒரு உயிர், ஒரு ரூஹ் இருக்க வேண்டும். அந்த ரூஹுக்கு அடிப்படையானது நம்முடைய வாழ்க்கையினுடைய சுத்தம், கல்வினுடைய சுத்தம், தொழிலினுடைய சுத்தம், எண்ணத்தினுடைய சுத்தம். எல்லா சுத்தமும் போக இந்த சுத்தத்தின் அடிப்படையில் நமக்கு அமைவது அல்லாஹ்வினுடைய பக்தி. அந்த பக்தியும் தக்வாவும் அந்த உள்ளத்தில் குடிக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஈமான் ஒளி பெறுகின்றது. ஈமான் ஒளி பெற்றால் ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் கிடைக்கக்கூடிய அவனுடைய பொருத்தம் இருக்கிறது, அது மகத்தானது. அத்தகைய மகத்தான நிலையில் வாழ்ந்து இறைவனுடைய மகத்தான அந்த பேர்பாக்கியங்களை பெற்றவர்கள் இறைநேச செல்வர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய நினைவு நாள்களை நாம் நினைவுபடுத்துவதனுடைய அந்த பொருட்டால் அவர்கள் எத்தகைய விதத்தில் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வினுடைய உகப்பான விதத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்தகைய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த விதத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள்வானாக. மரணிக்கும் வரையிலும் அல்லாஹ் ரசூலினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழும் தௌஃபீகை தந்தருள்வானாக. மரணிக்கும் தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து கொண்டு என் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பொன்முகத்தை பார்த்து கொண்டு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் தௌஃபீகை செய்தருள்வானாக. நாளை மறுமையில் கண்மணி நாயகத்தின் ஷஃபாஅத்து குறித்தான மக்களாக ஆக்குவானாக. சுவனபதியில் நம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலடியில் இருக்கும் தௌஃபீகை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.